மீனராசி நண்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். விரைய சனி ஏகப்பட்ட செலவை கொடுத்துட்டாரு, ஏகப்பட்ட அவமானத்தை கொடுத்துட்டாரு. பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்த்ததுனால எதிரிகளால் தொல்லை, எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. 10ஆவதுக்கு ஆரோக்கிய பிரச்சனை. இப்போ ஜென்ம சனி, அதாவது சனி பகவான் எப்படின்னா முந்தின ராசியில் இங்கே 2.5 வருஷம் இருப்பார், உங்கள் ராசியில் 2.5 வருஷம் இருப்பார், பிந்தின ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். இப்போ இங்கே இருந்தப்பவே உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்து அவமானத்தை கொடுத்துட்டாரு. இப்போ தலையில் வந்து உட்கார ஜென்ம சனி. உறவுகளை பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. யாரை பார்த்தாலும் சரி, நீ என்ன எனக்கு சொல்கிறது, ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண விஷயம் சொல்லுவாங்க, நீ என்ன அப்படி சொல்லிட்ட, நீங்களா ஒரு குதர்க்க வார்த்தைகளை போட்டு பேசுவீர்கள். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் தவறாக நினைக்க வேண்டாம். இதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். யாரையும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உறவை பகைத்து கொண்டால் உங்களுக்கு வேறு பகை வரும்பொழுது இந்த உறவு தான் கூட நிற்பாங்க. அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீ ஏன் இங்கே வண்டி நிறுத்துற, ஏன் வீட்டு வாசல் எதுக்கு வண்டி நிறுத்துற, கேட்குற விதத்தை பதவிசாக கேளுங்களேன். ஏன் சார் இங்கே நிறுத்துறீங்க, கொஞ்சம் தள்ளி நிறுத்திங்கன்னா நானும் வண்டி எடுத்துகிட்டு போவேன்ல. சொல்கிற விதம் இருக்குல்ல, அந்த சொல்கிற விதத்தை தான் மாற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு, உங்கள் ராசிக்குள்ளே சனி வந்துட்டார். ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, அடுத்தது 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பகை, உறவுகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பகைமை உணர்வு ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் மாமனாருக்கும் ஆகாது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமனார் கூட ஆகாது, தம்பி கூட ஆகாது, தம்பி தங்கச்சி கூட ஆகாது. இதில் 10ஆவதுக்கு கணவன் மனைவி உறவில் கூட சிக்கல் வரும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஆனால் இது எல்லாத்தையும் யார் தெரியுமா காப்பாற்றுறா? குரு பகவான் தான் காப்பாற்ற போகிறார். உங்களுக்கு குரு பகவான் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மரியாதையை தக்க வைத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருப்பார். குரு 4ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது இந்த சனியுடைய பார்வை இருந்தாலும் குரு எதிரிகளை அமைதிப்படுத்துவார். இல்லைப்பா அவன் நல்லவன் தான்ப்பா, இப்போ அவனுக்கு நேரம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவன்கிட்ட ரொம்ப பகைமை பாராட்டாத அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தாயாரின் அட்வைஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லாட்டி உங்களுடைய எதிரிகள்கிட்ட போய் சொல்லுவாங்க உங்கள் அம்மா, இல்லைப்பா என் பையன் நல்லவன் தான், இப்போ அவனுக்கு கிரக கோளாறு, அதனால் அப்படி பேசிகிட்டு இருக்கான். உங்களை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. கணவன் மனைவி உறவில் என்னதான் நீங்கள் தப்பாக பேசினாலும் உங்கள் மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மனைவியவே நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கத்தினர், நெய்பர்ஸ், மாடி வீட்டில் இருக்கிறவன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன், பின் வீட்டில் இருக்கிறவன், கீழ் வீட்டில் இருக்கிறவன், இவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் போய் சண்டை போடுவீங்க. எங்கள் வீட்டில் தண்ணி ஒழுகுதுன்னு நீங்கள் போய் சொல்லுவீங்க. இன்னொருத்த வந்து உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு கீழ் வீட்டில் இருக்கிறவன் தண்ணி ஒழுகுதுன்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நானாக என்ன சிமெண்ட்டு வச்சு பூச முடியும், நீங்கள் விதண்டாவாதம் பேசுவீங்க. இப்போது நீங்கள் ஆரோக்கியத்தை பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் உடம்புல ஒரு அசதி இருந்துகிட்டே இருக்குன்னா தலையில் சனி உக்காந்துட்டு இருக்கார். இந்த தலையில் சனி உக்காந்தா அந்த காலத்துலலாம் வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கக்கூடிய ஜெயிலில் வந்து என்ன சொல்லுவாங்களாம், காலில் வந்து ஒரு கப்ளிங் போட்டுருவாங்க. இப்படி போட்டுட்டு இந்த எண்டில் வந்து ஒரு பெரிய குண்டு வச்சுருவாங்க. அந்த குண்டை தூக்கிட்டு தான் நீங்கள் டாய்லெட் போனாலும் போகணும், இல்லை யூரின் பாஸ் பண்ணுறதுக்கும் போகணும். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அந்த குண்டு கையில் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு எங்கேயாவது ஓட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ உங்கள் தலைமையில் குண்டாக சனீஸ்வரன் உட்காந்துருக்கார். உங்களால் எழுந்து நடக்கவே முடியாது. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு வேலை ஜாஸ்தி வரும். வேலை விஷயமா கடின உழைப்பு தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோபத்தில் 2026 எனக்கு வேண்டாம், பேப்பர் போட்டுருவேன். இப்போ பேப்பர் போடுறதுங்கிறது வந்து ஒரு பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற ஆண்டுகளாக இந்த சனி பயிற்சி இருக்கும். 2025 26 மே மாதம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 26 மே மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகும்பொழுது, 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது. ஆனால் பதவியில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கௌரவமாக நீங்கள் வெளியில் வருவீங்களே தவிர நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதிகரிக்குமான்னு கேட்டால் இருக்காது. செலவுகள் ஜாஸ்தியாகும். ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. 2026 27 உங்களுக்கு அவமரியாதைகள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனி போக போகிறாரு. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீர்கள். அந்த சமயத்தில் தான் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக இருக்கணும். இப்போதைக்கு 2025 27 வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. யாருக்கிட்டையும் சண்டை பாராட்டுவதை, பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு, பிஸ்னஸில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க,
சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போகிறவங்க, மேலதிகாரிகள் பேசினாலும் தலையெழுத்து இந்த ஆள்கிட்ட அப்படின்னு தலையை குனிஞ்சிட்டு நில்லுங்க. அந்த ஆளே விட்டுட்டு போயிடுவான், இவன்ட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் இந்த 2025லேருந்து 28 வரைக்கும் உண்டான சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு. இது எல்லா ராசிக்கும் நான் சொல்கிறேன், 12 ராசிக்கும் சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடு பண்ணாமல், நீங்கள் குலதெய்வ வழிபாடுன்னா உடனே திருப்பதி பெருமாள் தான் எனக்கு குலதெய்வம், அது கிடையாது. உங்கள் முன்னோர்கள் எந்த கிராமத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த கிராம தேவதை தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். இதை நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் அந்த இடத்துல, உங்கள் முன்னோர்கள் குறிப்பாக உங்கள் ஏதாவது ஒரு பாட்டிமார் அந்த இடத்துல உயிர் நீத்திருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருப்பாங்க. அந்த குலதெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். ரெண்டாவது, இது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டும். துர்கா சப்தஸ்லோகி. இந்த துர்கா சப்தஸ்லோகி எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, அவப்பெயர் கெட்ட பெயர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, எதிரிகளால் தொல்லைகள் வராமல் இருக்கிறதுக்கு துர்க்கை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். துர்க்கை வழிபாடு பண்ணது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும். நரசிம்மர் வழிபாடு எதுக்குன்னா, இந்த துர்க்கை வழிபாடு வந்து உங்களை எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு. அந்த எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நரசிம்மர் தான். ஸோ நரசிம்மர், திருமோகூர் நரசிம்மர் மதுரையில் இருக்கார். அங்கே இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த திருமோகூருக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. எத்தனையோ பேர் மதுரையில் இருக்கிறவங்க எனக்கு அந்த பிரச்சனை, என் மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் அந்த திருமோகூர் நரசிம்மரை போய் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் பண்ணுறாங்க. சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்து இருப்பாங்க. அங்கே போயிட்டு வாங்க சார், தயவு செஞ்சு அங்கே போங்க. நான் போயிட்டு வந்திருக்கேன், சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு வந்திருக்கேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில் அது. அந்த கோயிலெல்லாம் போயிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்தாலே உங்களுக்கு தொல்லை இருக்காது, எதிரிகள் தொல்லை இருக்காது, அவமானம் இருக்காது. அப்பேற்பட்ட யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்கும். கஷ்டங்கள் உங்களை விட்டு, அதாவது ஏதோ ஒரு படத்தில் இந்த டைனாசர் படம், இந்த ஹீரோ ஹீரோயின் நடக்கும்போது டைனாசர்லாம் வழிவிடும். அது மாதிரி கையில் மேலே துப்பாக்கி வச்சு மேலே ஷூட் பண்ணிட்டே போவாங்க, இதெல்லாம் நவுந்து போகும். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் நடந்து போகிறதுக்கு உண்டான, இன்னும் சொல்ல போனால் நம்ம கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் பிறந்த உடனே வசுதேவர் தலையில் தூக்கிட்டு போவார். அந்த யமுனை அந்த ஆறு வந்து வழிவிடும். அது மாதிரி நீங்கள் நடந்து போகும்போது உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் அந்த நரசிம்மர் மற்றும் துர்க்கையின் அருளால் கஷ்டங்கள் விலகி வழிவிடும் உங்களுக்கு.